கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? எதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இருப்பீர்கள். ஆமாம், இதான் பார்க்க போகிறோம். லென்த்து கால ஆரம்பிச்சிருச்சு. உபவாசம் இருக்கும் நல்லது. ஆனால் நம்ம மனம் திரும்புகிறோமாங்கிறது தான் இன்னும் ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா, நம்ம ஆதாரம் எடுத்த வசனம் எரேமியா 44 அதிகாரம் 10 வசனம். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்தேன் வேதத்தின்படியும் என் கட்டளைகளின்படியும் நடக்கிறதும் இல்லை. யாரை குறித்து சொல்கிறாங்க? யூதரை குறித்து சொல்கிறாங்க. இப்போ யூதர்கள் எங்கே என்ன ஆயிருக்காங்கன்னா, எகிப்து தேசத்தில் வந்து சிறையிருப்புக்கு போயிருக்காங்க. சரியா? அப்போது இஸ்ரேல் நியமனங்கள் கருத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இறைமையை பார்த்து சொல்கிறது, எருசலேமில் இருக்கிற ஜனங்களை பார்த்து நான் எத்தனையோ தடவை என் ஊழியக்காரங்களை கொண்டு சொன்னேன், அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதீங்கன்ட்டு. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப அதை செய்த எனக்கு கோபம் விட்டாங்க. அதனால்தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த பொல்லாப்பை அனுமதிக்கிறாரு. அது பத்தாதுன்னா அவங்க எகிப்து தேசத்துலேயும் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, 8ஆவது வசனத்தில், உங்களை வேதத்து போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்கும் சாபமும் நிந்தையுமாக இருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு ரூபம் காட்டுவானேன். இன்னும் நீங்கள் அதையே ஏன் திரும்பி திரும்பி செய்கிறீங்க? அப்போது 9ஆவது வசனத்துலையும் பாருங்கள், யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் என்ன பண்ணீங்க, மறந்து போனீங்களான்னு கேட்குறாங்க கர்த்தர். அது மாத்திரம் இல்லை, இன்னும் மனம் திரும்பவும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை, அவர்கள் வேதத்தின்படி நடக்கவே இல்லைன்ட்டு. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? இதே எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கி நம்மளை பார்த்து இதே கேள்வி கர்த்தர் சொன்னார்னா எப்படி? இன்னும் அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இன்னும் கர்த்தர்கிட்ட மனம் திரும்பாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் வேதத்தின்படி நடக்கணும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லக்கூடாது. இன்னும் அவங்க என்ன ஆகலை, மனம் நொறுங்குண்டதும் இல்லை, பயப்படுறதும் இல்லை, நான் வைத்த என் வேதத்துக்கும் என் கட்டளைகளுக்கும் கீழ்பட்டு நடக்கிறதுல நம்ம குறித்து சொல்லிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி மனம் திரும்புங்க. லென்த்து காலம் ஒவ்வொரு ஆண்டு வருது, எத்தனை ஆண்டு காலம் வரும் நம்மளுக்கு தெரியாது. ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைய ரச்சனை நாள், இப்பொழுதே அனுகிரக காலம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்க, நடங்க, மனம் திரும்புங்க. நம்மளுக்கு சில பிரச்சனைகள் வந்ததில் நம்ம செய்த பாவங்களை நிமித்தம் இன்றைக்கி அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்வார், உங்களை மன்னிப்பார். எப்போவுமே அவர் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க. ஆனால் நம்ம மனம் திரும்புவது ரொம்ப முக்கியம். தன் பாவங்களை மறைக்கிறதுன்னு வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுன்னு இறக்கம் பெறுவான்ட்டுருக்கேன். இன்றைக்கி உங்கள் எந்த பாவமாக இருந்தாலும் சரி கர்த்தர் அறிக்கையிடுங்க. என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல, ஏசப்பான்னு சொல்லுங்கள். ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க, பரிசுத்தமாய் வாழ்வுடைய வச்சுவாங்க. பரிசுத்தவானே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. பிதாவுடைய கிருபை உங்களுக்கு உண்டாகும், இறக்கம் உண்டாகும். அதனால் ஒருபோதும் கர்த்தர் நம்மளை குறித்து மனம் நொண்டு போகாதபடிக்கு அவர் வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்வோம், மனம் திரும்பி வாழ்வோம், அவருக்கு இந்த சாட்சியாக இருப்போம். அதனால் அர்ப்பணித்து ஜெபமா, எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவின் அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரமையா. இன்றைக்கும் அப்பா நாங்கள் எதையுமே காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுறீங்க எங்கள் வாழ்க்கையை குறித்து, அப்படி நீங்கள் சொல்லிடவே கூடாதுப்பா. இன்றைக்கி நாங்கள் மனம் திரும்ப உமக்கு பயந்து வாழ்வோம் அப்பா. உங்களுடைய வேதத்தின்படி நடக்கவும் செய்வோன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால் அநேக காரியங்களில் நிற்க முடியல, பரிசுத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும்போது, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்போது நாங்கள் அதில் நிற்க எங்களுக்கு தகுதி உண்டாகும். அதனால் எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. வேறு எங்களுக்கு அதில் எங்களுக்கு முழுவதையும் ஒப்புருக்கிறோம். கர்த்தரை வேற்றி வாழ்ந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக எங்களுக்கு பயந்து வாழ உதவி செய்யுங்க. இதை பேச்சின் மகிமைப்படுப்பதற்காக நன்றி பிதாவே. சகல தொழில்கான வழியோக்கி ஃபில் தங்கிட்டு மீட்பு சந்தோஷமாக கிரேஸ்து நீ நாம் தங்க பிதாவே, ஆமேன். அதனால் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், மனம் திரும்பி வாழ்வோம். கர்த்தருக்கு இஷ்டமானா இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.